செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் வசித்து வரும் செந்தில் பாலாஜியின் தாய் மற்றும் தந்தை வீட்டிற்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காலை 7:30 மணியளவில் தொடங்கிய விசாரணை தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரளா பதிவு கொண்ட காரில் வந்த 5 அதிகாரிகள் இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது எடுத்துச் செல்லப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாகவும், செந்தில் பாலாஜியின் சகோதரர் எங்கு உள்ளார், வீட்டிற்கு யார் யார் வந்து சென்றனர் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், மேலும் சிசிடிவி காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த வீட்டிற்கு பலமுறை வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.